அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 5வது பாடமாக இருக்க சிற்றிலக்கியத்தில் உலா பற்றி பார்த்துட்ருக்கோம். நேற்று 29 வினாக்கள் பார்த்துருக்கோம் உலா பற்றி. இன்றைக்கி 30வது வினாலிருந்து பார்க்கலாம். உலா இலக்கிய பொருளமைதியினை பாட்டியல் நூலார் முன்னெழு நிலை பின்னெழு நிலை என இரு கூறாக வகுத்துள்ளனர். உலா இலக்கியத்தை ரெண்டு நிலையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா முன்னெழு நிலை பின்னெழு நிலை அப்படின்னு சொல்லி. அதில் முன்னெழு நிலை அப்படிங்கிறது தலைவனோட சிறப்பையும் தலைவனோட பெருமையையும் கூறி உலா செல்வதற்கு முன்னாடி தலைவன் நீராடி அணிகள் அணிந்து உடன் வருவார் சூழ மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க யாதேனும் ஒரு வாகனத்தில் ஏறி உலா செல்லுதலை கூறும் வரையுள்ள பகுதி தான் முன்னெழு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலா இலக்கியத்தை 2 நிலையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று முன்னெழு நிலை, இரண்டாவது பின்னெழு நிலை. முன்னெழு நிலையில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தலைவனோட சிறப்பையும் பெருமையையும் கூறி அதுக்கப்புறம் தலைவன் உலா செல்வதற்கு எப்படி ரெடி ஆகுறாங்க, அதாவது குளித்து அணிகலன்கள் அணிந்து உடன் வருவார் சூழ மங்களவாத்தியங்கள் ஒலிக்க ஏதோ ஒரு வாகனத்தில், அதாவது யானை மீதோ இல்லை குதிரை மீதோ தேர் மீதோ ஏறி உலா செல்றதுக்கு ரெடியாகிற உலா போகிறதுக்கு ரெடியாகிறத சொல்கிறது தான் முன்னெழு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பின்னெழு நிலை அப்படின்னா எழுபருவ மகளிரையும் முறையே அவரவர் பருவத்திற்கேற்ற விளையாடல்களை கூறி அறிமுகப்படுத்தி ஒவ்வொருவரும் உலா வரும் தலைவனை கண்டு மையல் நோயுற்று வாடுவதாக பாடுவது பின்னெழு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி தலைவன் உலா போகிறதுக்காக ரெடியாகி கிளம்புறத சொல்லிடுறாங்க. அடுத்த பின்னெழு நிலை அப்படிங்கிறதுல பார்த்தோன்னா தலைவன் உலா வரும்போது எழுபருவ மகளிரும் தலைவனை பார்த்து காதல் கொள்றதா பாடுறது தான் பின்னெழு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்பியாண்டார் நம்பியின் ஆளுடைய பிள்ளையார் திரு உலா மாலையுள் 7 பருவ மகளிரின் செயல்களும் தனித்தே விரித்து கூறப்படாமல் ஒரு சேர தொகுத்து உரைக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒவ்வொரு உலா இலக்கியத்துலேயும் பார்த்தோன்னா 7 பருவ மகளிரும் எப்படி காதல் கொள்கிறாங்க அப்படிங்கிறத தனித்தனியாக விரித்து சொல்லுவாங்க. ஆனால் நம்பியாண்டார் நம்பி எழுதிய ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலையில் மட்டும்தான் 7 பருவ மகளிரும் ஒரே பாடலை எப்படி காதல் கொண்டதாக பாடியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பியாண்டார் நம்பியோட ஆளுடைய பிள்ளையார் திரு உலா மாலையில் தான் 7 பருவ மகளிரோட செயல்களையும் தனித்தனியாக விரித்து சொல்லாமல் ஒரு சேர தொகுத்துருக்காங்க. மற்ற உலா நூல்கள் எல்லாம் பார்த்தோன்னா 7 பருவ மகளிரோட செயல்களும் தனித்தனியாக தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ இது 7 பருவ மகளிரோட செயல்களையும் தனித்தனியாக கூறாமல் ஒரு சேர தொகுத்து கூறப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை. ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை எழுதியவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. அடுத்ததா தேவ மகளிர், நாக மகளிர், வித்யாதர மகளிர், நீரர மகளிர், கானக மகளிர், வரையற மகளிர் முதலிய பெண்கள் இறைவன் மீது காதல் கொண்டனர் என திருக்குற்றால நாதருலா உரைக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளமென் இந்த 6 பேரும் தான் இறைவனையோ அல்லது தலைவனோ உலா வரும்போது பார்த்து காதல் கொண்டதாக பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் திருக்குற்றால நாதர் உலால மட்டும்தான் தேவ மகளிர், நாக மகளிர், வித்யாதர மகளிர், நீரர மகளிர், கானக மகளிர், வரையற மகளிர் இவங்க எல்லாமே தலைவன் உலா வரும்போது, அதாவது இறைவன் உலா வரும்போது காதல் கொண்டதாக பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேவ மகளிர், நாக மகளிர், வித்யாதர மகளிர், நீரர மகளிர், கானக மகளிர், வரையற மகளிர் முதலிய பெண்கள் இறைவன் மீது காதல் கொண்டதா பாடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குற்றால நாதருலா. அடுத்ததா 7 பருவ மகளிர் என்பதற்கேற்ப இறைவன் 7 நாட்கள் உலா போந்தார் என்றுரைப்பது மதுரை சொக்கநாதர் உலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே பார்த்தோம் நம்பியாண்டார் நம்பியோட ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலையில் 7 பருவ மகளிரும் எப்படி காதல் கொள்கிறாங்க அப்படிங்கிறத தனித்தனியாக விரித்து சொல்லாமல் ஒரு சேர தொகுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவே மதுரை சொக்கநாதர் உலால 7 பருவ மகளிர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இறைவன் 7 நாள் உலா போனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 பருவ மகளிர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 7 நாள் உலா போனார் அப்படின்னு சொல்கிறது தான் மதுரை சொக்கநாதர் உலா. இது 3லையுமே பார்த்தோன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆளுடைய பிள்ளையார் திரு உலா மாலையில் 7 பருவ மகளிரும்
தலைவனோ இறைவனோ அவர் மீது காதல் கொள்றதை வந்து தனித்தனியாக சொல்லாமல் ஒரு சேர தொகுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருக்குற்றால நாதருளால் பேதை பெதும்பை அந்த 7 பருவ மகளிருக்கு பதிலாக தேவ மகளிர், நாக மகளிர், வித்யாதர மகளிர், நீரர மகளிர், கானக மகளிர், வரையற மகளிர் இவங்கெல்லாம் இறைவன் மீது காதல் கொண்டதாக பாடியிருக்காங்க. அதுவே 7 பருவ மகளிருக்கு பதிலாக 7 நாட்கள் இறைவன் வந்து உலா போனார் அப்படின்னு சொல்கிறது மதுரை சொக்கநாதர் உலா. இப்போ உலா இலக்கியங்கள் வந்து எப்படி பெயர் பெற்றவை அப்படின்னு பார்க்கலாம். ஊரின் பெயரால் பெயர் பெற்றவை அப்படிங்கிறது திருவாரூர் உலா, பேரூர் உலா, தேவை உலா. ஊரின் பெயரால் பெயர் பெற்றவை அப்படின்னா திருவாரூர் உலா, பேரூர் உலா, தேவை உலா. அடுத்தது பாட்டுடை தலைவன் இயற்பெயரோடு பெயர் பெற்றவை. இப்போ பாட்டுடை தலைவனோட இயற்பெயர் இருக்கு இல்லையா, அது கூட உலாங்கிற பெயரை சேர்த்து நூலுக்கு பேர் வச்சுருக்காங்கங்கிறது காலத்தி நாதர் உலா, வார்போக்கி நாதர் உலா, விக்கிரம சோழன் உலா, ராஜராஜ சோழன் உலா. இதெல்லாமே பாட்டுடை தலைவனோட இயற்பெயரோடு சேர்ந்து வந்திருக்க பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலத்தி நாதருலா, வார்போக்கி நாதருலா, விக்கிரம சோழனுலா, ராஜராஜ சோழனுலா. அடுத்தது பாட்டுடை தலைவனின் ஊர் பெயர் இயற்பெயர் ரெண்டையுமே சேர்த்து பெயர் பெற்றவை எதுனா குன்றக்குடி சண்முகநாதர் உலா, கயத்தாறு அரசன் உலா. குன்றக்குடி சண்முகநாதர் உலா, கயத்தாறு அரசன் உலா. இந்த 3 வகையில் அதாவது ஊர் பெயரோ அல்லது பாட்டுடை தலைவனோட இயற்பெயரோ அல்லது ரெண்டுமே ஊர் அல்லது பாட்டுடை தலைவனோட பெயரோ இல்லாமல் தனியாக ஒரு பொருட்சிறப்பால் பெயர் பெற்ற உலா நூல் எதுனா ஸ்லேடை உலா. மேலே சொன்ன 3 வகையில் அடங்காமல் பொருள் சிறப்பால் பெயர் பெற்ற நூல் சிலேடை உலா. அது மட்டும் இல்லாமல் கடவுள் மீது இயற்றப்பெற்றவை, ஞானக்குறவர் மீது இயற்றப்பட்டவை, வள்ளல் அல்லது அரசர் மீது பாடப்பெற்றவை எனும் இவ்விழா நூல்களை வேறு 3 வகையினவாகவும் பிரித்து காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே தலைவன் பேர் இல்லது அந்த தலைவனோட ஊர் பேர், அப்படி இல்லை தலைவனோட பேர் ஊர் பேர் ரெண்டும் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் பொருட்சிறப்பால் உலா இலக்கியம் எந்த உலா இலக்கியம் வந்து பொருட்சிறப்பால் பெயர் பெற்றதுன்னு கேட்டால் ஸ்லேடை உலா. அது மட்டும் இல்லாமல் கடவுள் மீது இயற்ற பெற்றவை அல்லது ஞானக்குறவர் மீது இயற்ற பெற்றவை, வள்ளல் அல்லது அரசர் மீது பாடப்பெற்றவை. இந்த 3 வகையிலையும் பிரித்து அதுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம 7 பருவ மகளிருக்கான வயதுகள் பார்க்கலாம். இந்த வயது வந்து நம்ம இலக்கண விளக்க பட்டியலில் அந்த நூற்பாலையே பார்த்துருப்போம். இங்கே விரிவாக பார்க்கலாம். பேதை பருவம் அப்படிங்கிறது 5லேருந்து 7 வயது வரைக்கும் இருக்கவங்களுக்கு தான் பேதை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 8 to 11 வயது வரை இருந்தால் அவங்க பெதும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. 12 முதல் 13 வயது வரை இருந்தாங்கன்னா அவங்க மங்கை. 14 முதல் 19 வயது வரை இருந்தாங்கன்னா அவங்க மடந்தை. 20 முதல் 25 வயது வரை இருக்கவங்கள அறிவை அப்படின்னு சொல்லுவாங்க. 26 முதல் 31 வயது வரை இருக்கவங்கள தெரிவை அப்படின்னு சொல்லுவாங்க. 32 முதல் 40 வயது வரை இருக்கவங்கள பேரிளம்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு விளக்கம் தந்தது எதுனா இலக்கண விளக்க பாட்டியல். இந்த 7 பருவ மகளிருக்கும் வயதை குறிப்பிட்டு சொல்கிற பாட்டியல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இலக்கண விளக்க பாட்டியல். 5 to 7 வயதுனா பேதை, 8 to 11 பெதும்பை, 12 முதல் 13 வரை மங்கை, 14 முதல் 19 வரை மடந்தை, 20 முதல் 25 வரை அறிவை, 26 முதல் 31 வரை தெரிவை, 32 முதல் 40 வரை பேரிளமன். இது வந்து வயதை ஒரு பக்கம் கொடுத்துட்டு பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை இதை ஒரு சைடு கொடுத்து பொறுத்துகளை கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது பெதும்பை பருவம் அப்படிங்கிறது 8 முதல் 11 வயசு வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோமா. 8 to 11 வயது வரை இருக்கிறது பெதும்பை பருவம் பார்த்தோம். இந்த பெதும்பை பருவத்தில் பார்த்தோன்னா காம உணர்ச்சி அரும்பியும் அரும்பாமலும் உள்ள பருவம் தான் பெதும்பை பருவம். அப்போ இவங்களோட உணர்ச்சியை பாடுறது அப்படிங்கிறது கடினம். காம உணர்ச்சியும் அரும்பியும் அரும்பாமலும் உள்ள பருவம் எதுனா பெதும்பை பருவம். அவங்களுக்கான வயது வந்து 8 முதல் 11 வயது. இந்த டைமில் அவங்களுக்கு உலா இலக்கியம் பாடுறது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களது உணர்ச்சியை பாடுதல் கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் ஔவையார் எப்படி சொல்லியிருக்காருன்னா பேசும் உலாவிற் பெதும்பை புலி என்று ஔவையார் பாடியுள்ளார். ஏன்னா பெதும்பை பருவத்தில் இருக்கவங்களுக்கு காம உணர்ச்சி அரும்பியும் அரும்பாமலும் இருக்கனால பெதும்பை பருவத்தில் இருக்கவங்களுக்கு உலா இலக்கியம் பாடுறது கடினம். அதான் பேசும் உலாவிற் பெதும்பை புலி என்று ஔவையார் பாடியுள்ளார். அடுத்ததா உலா இலக்கியங்களை பவனி, பவனி உலா, உலாப்புறம், உலாமாலை என வேறு பெயர்களாலும் அழைப்பர். இப்போ உலாவுக்கான வேறு பெயர்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா பவனி, பவனி உலா, உலாப்புறம், உலாமாலை என வேறு பெயர்களாலும் அழைப்பர்.
அடுத்தது உலாப்புறம் என்பதை போலிக்கு எடுத்துக்காட்டாக கூறுவர் சங்கர நமச்சிவாயர். இது நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. நன்னூலில் போலிக்கு எடுத்துக்காட்டாக சங்கர நமச்சிவாயர் உலாப்புறம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அடுத்தது உலா மாலை என்ற பெயருக்கு சான்று ஆளுடைய பிள்ளையார் திரு உலா மாலை. இதில் பார்த்தோன்னா லாஸ்ட்டில் உலா மாலை அப்படிங்கிற சொல் முடிஞ்சிருக்கு இல்லையா, அதனால இது உலா மாலை என்ற பெயருக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்க நூல் எதுனா ஆளுடைய பிள்ளையார் திரு உலா மாலை. இதோட உலா இலக்கியம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வீடியோவில் அடுத்த சிற்றிலக்கியம் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.